குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சென்னை ஹைகோர்ட் மற்றும் கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நியமனங்களுக்கு தாவேக கட்சி நிர்வாகிகள் 5 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுள்ளனர். திமுக, அதிமுகவை சேர்ந்தவர்களை நியமித்து வருகின்றனர் என தாவேக வழக்கறிஞர் அணி இணை செயலர் ஞான சௌந்தரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். முதல்வர் விஜய், அமைச்சர் ஆனந்த், தாவேக கடலூர் மாவட்ட செயலர் மோகன்ராஜ், கடலூர் கலெக்டர் ஆகியோரை இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்களாக சேர்த்திருந்தார். இந்த மனு நீதிபதி முகமது சஃபிக் முன் ஜூலை 17ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் ஆஜராகி வாதாடினார். வழக்கில் முதல்வர் விஜய், அமைச்சர் ஆனந்த் ஆகியோர் தேவையில்லாமல் சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுதும் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்திற்கு ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அவை சட்டப்படி பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. மனுதாரர் பெயரும் பரிசீலிக்கப்படும் என்றார். இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி, மனுதாரர் தலைப்பு செய்தியாக வர வேண்டும் என்பதற்காக முதல்வர், அமைச்சர் பெயர்களை எதிர்மனுதாரர்களாக சேர்த்திருக்கலாம் என கருத்து தெரிவித்தார். தற்காலிக அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் திமுக, அதிமுக வழக்கறிஞர்களை பரிசீலிப்பதாக மனுதாரரை கூறியிருக்கிறார். அப்படியெனில் இதில் பாரபட்சம் காட்டப்படுகிறது என எப்படி கூற முடியும்? அனைத்தும் நியாயமாக நடைபெறுவதைத்தான் இது காட்டுகிறது என தெரிவித்தார். அப்போது மனுதாரர் தரப்பில் முதல்வர் மற்றும் அமைச்சர் பெயர்களை எதிர்மனுதாரர்களில் இருந்து நீக்குவதாக தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்று இருவரது பெயர்களையும் நீதிபதி முகமது சஃபிக் நீக்கினார். வழக்கறிஞர் நியமனம் தொடர்பாக அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் விளக்கத்தை ஏற்று வழக்கை முடித்து வைக்கிறேன் என உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் ஞான சௌந்தரி தாவேக அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார்.